திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புட்டுப்பட்டியில் கடந்தமலை கருப்புசுவாமி கோவில் ஆடி மாத அமாவாசையில் பல ஆண்டு காலமாக ஆண்கள் மட்டுமே பங்கேற்கும் உருண்டைச்சோறுடன் கூடிய கரிவிருந்து விழா நடந்தது. இக்கோவிலில் பல ஆண்டுகளாக இந்த திருவிழா பாரம்பரியமாக நடைபெற்று வருகிறது. மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கடந்தமலை கருப்புசுவாமி கோவிலில் சிறப்பு பூஜை செய்யப்பட்டது. இந்த வினோத திருவிழாவில் பிறந்த பெண் குழந்தை முதல் வயதான மூதாட்டி வரை பெண்கள் யாரும் பங்கேற்க அனுமதி கிடையாது. இந்த ஆண்டு இவ்விழா நள்ளிரவு 1 மணிக்கு தொடங்கியது. பக்தர்கள் நேர்த்திக்கடனாக வழங்கிய 50க்கும் மேற்பட்ட ஆடுகளை இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து உரித்து சுத்தம் செய்த பின்னர் சமைத்தனர். சமையல் அனைத்தும் செய்த பின்னர் பூஜைகள் செய்யப்பட்டு அதிகாலை முதலே சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆண்களுக்கு உருண்டை சாதத்துடன் ஆட்டுக்கறி குழம்பு அன்னதானம் வழங்கப்பட்டது. கருப்புசாமிக்கு படைக்கப்பட்ட உருண்டை சாதத்தை ஆண்கள் பிரசாதமாக பெற்று சென்றனர். விடிய விடிய நடைபெற்ற இந்த வினோத திருவிழாவில் இதில் குட்டுப்பட்டி, ஒத்தினப்பட்டி, பஞ்சயப்பட்டி, பாலப்பட்டி, புதுப்பட்டி, மாம்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார கிராமத்தை சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பங்கேற்றனர்.